அதிகாரம் 20. யோவான் எழுதின சுவிசேஷம் மற்ற சுவிசேஷங்களில் இருந்து அமைப்பு முறையில் சற்று மாறுபட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய வம்ச வரலாறு, அவருடைய இளமை பருவம் ஆகிய சம்பவங்கள் மற்ற சுவிசேஷங்களில் முன்னுரையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் முன்னுரையில் இந்த சம்பவம் எழுதப்படவில்லை. ஆனாலும் முடிவுரையானது மற்ற சுவிசேஷங்களைப் போலவே இந்த சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஆகிய சம்பவங்கள் மற்ற சுவிசேஷங்களில் வரலாற்று ரீதியாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளும் ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் நடைபெற்ற சம்பவம், கல்லறையில் 2 தேவதூதர்கள் மகதலேனா மரியாளுக்கு முன்பாக தோன்றுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தாமே மகதலேனா மரியாளுக்கு சாட்சி தருகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த பின்பு, உயிர்த்தெழுந்த அதே நாள் மாலையில் கல்லறையை விட்டு வெளியேறி தம்முடைய சீஷர்களை சந்திக்கிறார். அப்போது தோமா மற்ற சீஷரோடு இல்லை. இயேசு கிறிஸ்து மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு தோமாவுக்கு தரிசனம் கொடுக்கிறார்.